டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டியூட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5th ஸ்டாண்டர்ட் ஹிந்தியுடைய சாப்டர் 5 ஜஹான் சாஹ் வஹான் ராஹ். அதாவது இது ஒரு ப்ராவர்ப். இந்த ப்ராவர்பை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம மனசு வச்சா எதை வேணாலும் செய்யலாம், அதாவது மனம் இருந்தால் வழி பிறக்கும் அப்படி சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. அந்த ப்ராவர்பை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர். அதாவது நம்ம நினைக்கிறோம் நமக்கு இந்த விஷயம் இருந்தா நம்ம இதை சாதிச்சிருவோம், இந்த மாதிரி நான் இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருந்தா நான் அதை சாதிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி நம்ம திங்க் பண்றோம். பட் இந்த லெசன் வந்து ஒரு ரியல் லைஃப், ஒரு ஒரு பொண்ணோடைய ரியல் லைஃப்பை வந்து அப்படியே லெசனா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து இலா, குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து கை வந்து வேலை செய்யாது. கை வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அவங்க வந்து அதை பத்தி கவலைப்படல. கால் ரெண்டும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலையும் அவங்க வந்து கால்களை பயன்படுத்தி செய்யறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப சேலஞ்சா எடுத்துதான் அவங்க வந்து எல்லா வேலையும் வந்து பண்றாங்க. பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே வந்து சக்சஸ் தான். சரி, இந்த லெசன்ல இலாவை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பண்ணக்கூடிய ஒர்க் வந்து என்னன்னா, ட்ரெஸ்ல வந்து, அதாவது கிளாத்ல வந்து டிசைன் பண்றது, எம்ப்ராய்டரி டிசைன். அப்ப அந்த எம்ப்ராய்டரி டிசைனா வந்து பண்றது ரொம்ப ரிஸ்க். அதுவும் காலை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க அந்த டிசைன்லாம் பண்றாங்க. கால்களை வந்து பயன்படுத்தி இந்த டிசைன் பண்றாங்க. அவங்க கை வந்து தூக்க முடியாது, ரெண்டு கையுமே தூக்க முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த லெசனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெசனை வந்து நீங்க படிக்கும்போது ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஜம்பிள் வேர்ட், கரெக்ட் வேர்ட், ஃபில்லப், சூஸ், அப்புறம் எம்சிக்யூ பேஸ் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின், மேட்ச், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 5 or 6 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணி அந்த பேஸான கொஸ்டின்ஸை வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஓகே, வாங்க லெசனுக்குள்ள போலாம். सो लेसन को लपोला। मलमली धोती का बादामी रंग खिल उठा था, किनारों पर कसूदी के टांकों से फिरोई हुई बेल थी, पल्लू पर बरवां टांके अपना कमाल दिखा रहे थे। सुनहरे रूपहले बेल बूटों से जान आ गई थी मलमल में। इन बेल बूटों को सजाया था इला सचानी ने। इला की हिम्मत की अनूठी मिसाल है ये कढ़ाई के नमूने। ரொம்ப சாஃப்டான ஒரு கிளாத்து, அந்த மல்மல் துணின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத்ல வந்து எம்ப்ராய்டரி டிசைன் வந்து சூப்பரா இவங்க போட்டிருக்காங்க. அதுலயும் பல்லுன்னா தெரியும், முந்தான அந்த பக்கம் வந்து நல்ல ஸ்டிச்சிங்கோட எம்ப்ராய்டரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கு. இத பண்ணது வந்து நார்மல் பர்சன் கிடையாது, அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். அவங்க வந்து ஹிம்மத் கி அனுட்டி மிசால், அந்த இலா சச்சானி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு, அதாவது பிசிக்கலா சேலஞ்சா இருந்தாலும் அவங்க என்னாலையும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்லாம் பண்ண முடியும், எம்ப்ராய்டரி டிசைன்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அவங்க பண்ணக்கூடிய அந்த அந்த மல்மலி கிளாத்ல அவங்க பண்ண டிசைன். அதை பார்க்கும் போதே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க கைகளை வந்து பயன்படுத்தல, கால்களை பயன்படுத்தி டிசைன் பண்றாங்க. இலா அவங்களுடைய ஏஜ் வந்து 26 years. गुजरात சேர்ந்தவங்க. 26 साल की इला गुजरात के सूरत जिले में रहती है। उनका बचपन अमरेली जिले के राजकोट गांव में अपना नाना के यहाँ बीता. அவங்க பிறந்தது வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத் ஜிலா. சைல்ட்ஹுட் டைம்ல இருந்தே, அதாவது குழந்தையா இருக்கும் போது இருந்தே அவங்க தாத்தா வீட்டுலதான் வளர்ந்து வர்றாங்க. இப்போ அவங்களுடைய சைல்ட்ஹுட் டைமோடைய சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஈவினிங் டைம்ல வந்து ஸ்ட்ரீட்ல, தெருவுல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது இவங்களால அவங்க கூட விளையாட
பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா கைகளையும் கால்களையும் வச்சுதானே விளையாடுவோம். கைகளும் வேணும், காலும் வேணும். ஒரு சில கேமுக்கு வந்து கை வந்து முக்கியமா வேணும். அடிக்க, பிடிச்சு இழுக்க, அந்த மாதிரி இருக்கும்போது கை வேணும். ஆனா இவங்களால விளையாட பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா கைகளை பயன்படுத்தி அடிக்கணும் வைக்கணுங்கும் போது இவங்களுக்கு கை வந்து வராது. சரி, அப்படி அவங்க என்னென்ன விளையாட்டு எல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா, மிட்டியுமே ஆடி திருச்சி லக்கீரை கீன்ஸ்தே, இந்த மண்ணுல வந்து இந்த குச்சிய உள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த குச்சியை தேடுவோம்ல, அதுக்குமே கை தான் தேவைப்படும். குச் கணேர்கே பத்தோசே பிட் பிட்டி பஜாத்தே, காஞ்சு போன இலைகளை எல்லாம் சேகரிச்சு அதை வந்து என்ன செய்யறது, கைகளால நொறுக்கும் போது ஒரு சவுண்டு கேட்கும். அதுவுமே அவங்களால விளையாட முடியாது. குச் கிட்டே கேள்தே, கிட்டேனா கல்கள் எல்லாம் செதுக்கி வச்சு அடிக்கிறது. कुछ इधर उधर से टूटे फूटे घड़ों के टिकरे पटोरकर पिट्टू खेलते, பிட்டுவும் அதே போலதான். கில்லி, பிட்டு இதெல்லாம் விளையாடுறதுக்கு வந்து கண்டிப்பா கை தேவை. இதுலயும் அவங்களால விளையாட முடியாது. इन खेलों से मन भर जाता तो पेड़ की डालियों पर झूला डालकर ऊंची ऊंची पेंके लेते और ऊंचे स्वर में एक साथ गाते. இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, லாஸ்டா மரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்ல, ஆலமரத்துல இருக்கக்கூடிய அந்த விழுதுகளை பிடிச்சு ஊஞ்சல் மாதிரி விளையாடுவாங்க. அதுவுமே உங்களால விளையாட முடியாது. அப்படி விளையாடும் போது அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. கச்சே நீன்கி நிபௌரி சாவன் ஜல்தி ஆயியோரே அப்படின்னு கோரஸா பாடுவாங்க. இவங்களால பாடதான் முடியும். அந்த விளையாட்டுல எதுலையுமே என்ன செய்ய முடியாது, கம்ப்ளீட்டா விளையாட முடியாது. இலா கானே மே தோ உன்கா சாத் தேத்தி பர் உன்கே சாத் பேங்கே நஹி லே பாத்தி, பாடலாம் ஆனா அவங்க பண்ணக்கூடிய த்ரோ பண்றது, தொங்குறது, அந்த மாதிரி எதுவுமே கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த விளையாட்டையுமே அவங்களால விளையாட முடியாது. ரஸ்ஸி பக்கடனே கோ ஹாத் படாத்தி மகர் ஹாத்தோ உத்தே ஹி நஹி தே, ரஸ்ஸி பக்கடனே அந்த ரோப்பை பிடிக்கிறதுக்காக கைகளை உயர்த்துவாங்க. ஆனா அவங்க கைகள் வந்து என்ன செய்யாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சுப்சாப் ஏ கினாரே பைட் ஜாதி, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பக்கம் போய் உட்கார்ந்துக்குவாங்க. मन ही मन सोचती मैं भी ऐसा कुछ नहीं क्यों नहीं कर पाती हूँ, மத்தவங்க எல்லாம் விளையாடுற மாதிரி நம்மளால ஏன் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்குவாங்க. बच्चे भी चाहते कि इला किसी न किसी तरह तो उनके साथ खेल सके, कभी कभार पगड़म पगड़ाई विषय अमृत के खेल में शामिल हो जाती. பிள்ளைங்களும் ஆசைப்படுவாங்க, இலாக்கா நீங்க எங்க கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. கபார், பகடம் பகடாயி, விஷ அமிர்த, இந்த பகடம் பகடாயி விஷ அமிர்தெல்லாம் நார்த்து சைடு விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்ப இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கூப்பிடுவாங்க. ஆனா இவங்களால என்ன செய்ய முடியாது, விளையாட முடியாது. ஏன்னா साथियों के साथ जमकर दौड़ती मगर जब धप्पा करने की बारी आती तो फिर निराश हो जाती. தப்பானா அடிக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த அடிச்சுதான் அந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவங்கள நான் தொட்டுட்டேன், அவங்க வந்து அவுட் அப்படின்னு சொல்லணும். சோ இவங்களால அடிக்கவே முடியாது. அந்த டைம்ல இவங்க என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தப்பா, நிராஷ், பகடம் பகடாயி, விஷ அமிர்த இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஸ்பெல்லிங் ஒரு 10 times ஆவது எழுதி படிச்சுக்கணும். ஹாத் ஹி நஹி உடேங்கே தோ தப்பா கைசே தேகி, கையே தூக்க முடியாது அப்படின்னா அவங்க எப்படி அடிக்க முடியும், தப்பானா அடிக்கிறது. वह बहुत कोशिश करती पर उसके हाथों ने तो उसे जैसे उसका हाथ साथ न देने की ठान रखी हो. इला ने अपने हाथों की इस जिद को एक चुनौती माना. நிறைய ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது விளையாண்டுறணும், கையை தூக்கிடணும், அடிச்சிடணும்னு. பட் அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. கோஷிஷ் கர்னா, நிராஷ் இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. கோஷிஷ்னா ட்ரை பண்றது. சோ இந்த மாதிரி அவங்க கைகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற அந்த கைகளுடைய பிடிவாதத்தை அவங்க வந்து என்னவா எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டாங்க. அந்த சேலஞ்ச்னால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கைகள் தானே நமக்கு சப்போர்ட் பண்ணல, கால்கள் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஸ்னே வக் சப் अपने पैरों से करना सीखा. சீக்னா அப்படின்னா என்னதுன்னா லேர்ன் பண்றது. கால்களை பயன்படுத்தி எல்லா வேலையுமே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கிட்டாங்க.
கால்களை பயன்படுத்தியே எல்லாமே செய்யற மாதிரி அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. என்னெல்லாம் செஞ்சாங்க? இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. தால் பாத் கானா தூசரோं के बाल बनाना. தால் பாத் கானா அப்படின்னா சமையல் செய்யறது. दूसरों के बाल बनाना மத்தவங்களுக்கு சடை போட்டு விடுறது. ஃபர்ஸ் புகார்னா அதாவது ஃப்ளோரை தொடச்சி எடுக்கிறது. கப்படே தோனா துணி துவைக்கிறது. தர்காரி காட்டினா வெஜிடபிள்ஸ அதாவது காய்கறியை நறுக்கி தர்றது. யஹா தக்கி தக்தி பர் லிக்னாபி. தக்தி அப்படின்னா ஸ்லேட். ஸ்லேட்ல எழுதுற வரைக்கும் கால்களை பயன்படுத்தி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கால்களால ஸ்லேட்ல எழுதுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க? ஏக் ஸ்கூல் மே தாக்கிலா லேலியா. தாக்கிலா இந்த கொஸ்டின் வரும், ஜம்பிள் வேர்ட்ஸ்ல வரும், ஃபில்லப்ல வரும். தாக்கிலானா அட்மிஷன். ஒரு ஸ்கூல்ல போய் அவங்க அட்மிஷன் போட்டுக்கிட்டாங்க. இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த ரியல் ஸ்டோரி வந்து இப்போ உள்ளது கிடையாது. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஓகேவா? தாக்கிலா மில்னே மே பி உசே பரேஷானி ஹுயி. அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. கஹீன் தோ உஸ்கி சுரக்ஷா கோ லேக்கர் சிந்தா தி. ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டியை நினைச்சு கொஞ்சம் அட்மிஷன் போட யோசிச்சாங்க. ஏன்னா அவங்கள ஒரு ஆள் கேர் எடுத்துக்கணும். அவங்கள ஒரு ஆள் வந்து யாரும் தள்ளி விட்டுட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அது வேற ரிஸ்க். அதனால அவங்களுக்கு அட்மிஷன் போடவே யோசிச்சாங்க. கஹி உஸ்கே காம் கர்னேகி கதி கோ லேக்கர். இன்னொன்னு அவங்க வேலை செய்யக்கூடிய ஸ்பீடு. கதி அப்படின்னா ஸ்பீடு. அவங்க எழுதுறது, நடக்கிறது, போறது, வர்றது இதெல்லாம் குறிச்சு அவங்க வந்து அட்மிஷன் போட யோசிச்சாங்க. किसी काम को तो वह इतनी फुर्ती से कर जाती कि देखने वाले दग रह जाते. ஆனா ஃபுர்த்தினா ஃபாஸ்ட். எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க வந்து ஃபாஸ்டா செய்யறத, 2 கால்களால ஃபாஸ்டா செய்யறத பார்த்து பாக்குறவங்க அப்படியே ஸ்டண்ட் ஆயிருவாங்க. पर किसी किसी काम में थोड़ी बहुत परेशानी तो आती ही थी. என்னதான் வந்து நார்மல் பர்சன், நல்ல கால் கை உள்ளவங்க செய்யக்கூடிய வேலையே உங்க காலால செஞ்சாலுமே சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? स्टक ஆயிரும். वह परेशानियों के आगे घुटने टेकने वाली नहीं थी. उसने 10वीं कक्षा तक पढ़ाई की. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணாங்க? படிச்சாங்க. அவங்களுடைய கைகள் வேலை செய்யலைங்கிறத அவங்க கேர் பண்ணவே இல்லை. 10वीं की परीक्षा பாஸ் नहीं कर पाई. ஆனா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து பிசிக்கலி சேலஞ்ச் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து எழுதுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி சீக்கிரம் எழுத முடியாது. கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவங்களும் என்ன செஞ்சிருக்கலாம்? பாஸ் ஆயிருக்கலாம். इला को यह मालूम न था कि परीक्षा के लिए उसे अतिरिक्त समय मिल सकता है. अतिरिक्त समयना அதிகபட்சமான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. उसे ऐसे व्यक्ति की सुविधा भी मिल सकती थी जो परीक्षा में उसके लिए लिखने का काम कर सके. இன்னொன்னு என்னன்னா ஸ்கூல்ல இருந்தே வந்து இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் எழுதுறதுக்காக ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே அவங்களுக்கு தெரியல. एक जानकारी इलाको समय रहते मिल जाती तो कितना अच्छा रहता. இது அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டப்பவே இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்திருந்தா அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். 10th படிச்சிருப்பாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தா அடுத்து 12th ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போயிருக்கலாம். பட் அவங்களால இதெல்லாம் என்ன செய்ய முடியல. இந்த இன்ஃபர்மேஷன், ஜான்காரி அப்படின்னா இன்ஃபர்மேஷன், இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஜான்காரி, சுவிதா, அதிரிக்த சமய, இந்த கொஸ்டின்லாம் வரும். सो यहाँ आकर सब कुछ खत्म तो नहीं हो जाता ना. இந்த 10th ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கறத அவங்க வந்து கேர் எடுத்துக்கல. அடுத்து வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்டிச்சிங் சைடு வந்து போயிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சமையல் பண்ண தெரியும், வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? அந்த கைகளால அந்த கால்களால ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்ல வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா பாட்டி 2 பேருமே வந்து கஷிதாகாரி. கஷிதாகாரிக்கு மீனிங் என்ன அப்படின்னா துணியில வந்து டிசைன் பண்றது. துணியில டிசைன் பண்றவங்கள என்ன சொல்லுவாங்க? கஷிதாகாரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க 4th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க, அக்பர் லெசன். அதுல வந்து நக்காஷி கர்னான் வந்திருக்கும். கல்லுல டிசைன் பண்றவங்க, சிற்பக்கலை. இது துணியில டிசைன் பண்றவங்கள என்ன சொல்லுவாங்க? கஷிதாகாரின்னு சொல்லுவாங்க. वह उन्हें सुई में रेशम पिरोने से लेकर बूटियां उकेरते हुए देखती.
न जाने कब उसने कशीदाकारी करने की ठान ली. அவங்க மம்மியும் அவங்க பாட்டியும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருந்தவங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, स्टिचिंग வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதை பயன்படுத்தி? கால்களை பயன்படுத்தி. यहाँ भी उसने अपने पैर के अंगूठों का सहारा लिया. दोनों अंगूठों के बीच सुई थाम कर कच्चा रेशम पिरोना कोई आसान काम नहीं था. நம்ம கைகளை பயன்படுத்தி ஊசியில நூல் கோர்க்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் கால்களை பயன்படுத்தி நூல் கோர்க்கிறது. இவங்க வந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. அது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. पर कहते हैं ना जहां चाह वहां राह. ஆனா சொல்லுவாங்கல்ல, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. மனசு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன வேணாலும் நம்ம என்ன செய்யலாம். அதே போல இலா சச்சானி அவங்களும் என்ன பண்ணாங்க, स्टिचिंगல ஜாயின் பண்ணி அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. उसके विश्वास और धैर्य ने कुदरत को भी जुटला दिया. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய தைரியம், இந்த நேச்சர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் அவங்களுடைய தைரியமும் அவங்களுடைய நம்பிக்கையும் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் பொய்யாக்கி ஒன்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருச்சு. இந்த லாஸ்ட் 3 பேரா வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மோட்டிவான ஒரு பேராவா இருக்கும். கவனிங்க. 15-16 साल की होते होते इला काडियावाड़ी कशीदाकारी में माहिर हो चुकी थी. ஒரு 15-16 வயசு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து காடியாவாடி கசிதாக்காரி அப்படின்னா அது ஒரு, இப்போ தமிழ்நாட்டுல எப்படி காஞ்சிபுரப்பட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் வந்து இருக்கும். அதே போல காடியாவாடி அப்படிங்கிறது அந்த குஜராத்ல உள்ள அந்த கிளாத் டிசைனோடைய நேம். அதுல வந்து மாஸ்டராவே ஆயிட்டாங்க. किस वस्त्र पर किस तरह के नमूने बनाए जाए, कौन से रंगों से नमूना खिल उठेगा और टांके कौन से लगे, यह सब समझ गई थी. அவங்க வந்து எப்படின்னா எந்த கிளாத்துக்கு என்ன டிசைன் போடலாம், கிளாத்துடைய கலரை பொறுத்து என்ன மாதிரியான கலர்ஃபுல் டிசைன் கொடுக்கலாம், என்ன ஸ்டிச்சிங்ல கொடுக்கலாம், என்ன மாடல்ல கொடுக்கலாம், இது எல்லாமே வந்து அவங்க பண்ற அளவுக்கு அவங்க மாஸ்டர் ஆயிட்டாங்க. एक समय ऐसा भी आया अब उसके द्वारा काटे गए परिधानों की प्रदर्शनी लगी. அவங்களால உருவான எல்லா ட்ரெஸ்ஸஸ் உடைய டிசைனையும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணாங்க, கண்காட்சி வச்சிருந்தாங்க. பிரதர்ஷினி, பரிதானம் அப்படின்னா ட்ரெஸ், பிரதர்ஷினி அப்படின்னா எக்ஸிபிஷன், கண்காட்சி. இந்த லாஸ்ட் 3 பேரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வரக்கூடிய வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். சோ அவங்க வந்து அவங்க இருந்த குஜராத்ல உள்ள கஷிதாக்காரி டிசைனோட பேர் வந்து காட்டியாவாடி கஷிதாக்காரி. சோ அவங்க உருவாக்குன எல்லா டிசைன்ஸையும் ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணாங்க, பிரதர்ஷனி பண்ணாங்க, கண்காட்சி மாதிரி வச்சிருந்தாங்க, எக்ஸிபிஷன். इन परिधानों में काडियावाड़ के साथ साथ लखनऊ बंगाल भी झलक रहा था. அவங்க குஜராத்துடைய அந்த காடியாவாட் டிசைன் மட்டும் அவங்க யூஸ் பண்ணல, லக்னோ டிசைன், பங்கால் டிசைன் அதையுமே வந்து என்ன பண்ணாங்க, लर्न பண்ணியிருந்தாங்க. इला ने काडियावाड़ी टांकों के साथ साथ और कई टांके भी इस्तेमाल किए थे. टांके அப்படின்னா स्टिचिंग, அதாவது एम्ब्रॉयडरी डिजाइन. पत्तियों को चिकनकारी से सजाया था, डंडियों को कांदा से उबारा था, पशु पक्षियों की ज्योमिति आकृतियों को कसूती और जंजीर से उठा रखा था. லீஃப் இருக்கு, லீஃப் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சிக்கன்காரி அப்படிங்கிற ஒரு டிசைனை வந்து அந்த லீஃப்க்கு பதிலா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெம், அதாவது ஒரு ஃப்ளவருடைய ஸ்டெம்மை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா காந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டைல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஜாமெண்ட்ரி இருக்குல்ல, ஜாமெண்ட்ரி ஷேப்ஸ், அதை யூஸ் பண்ணி வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. பாரம்பரிக் டிசைனோமே நவீனதா சபிகோ பகுத் பாய். இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் டிசைன்ல வந்து இவங்க கொஞ்சம் மாடர்னா இன்னோவேட்டிவா செய்யறத பார்த்து எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. இலாக்கே பாவ் अब रुकते नहीं. இலாவுடைய கால் இனிமே எங்கேயுமே ஸ்டாப் ஆக போறது இல்ல. आंखों में चमक, होठों पर मुस्कान और अनूठा विश्वास लिए वह सुनहरी रूपहली बूटियां उकारते थकती नहीं है. இனி அவங்களுடைய ஹோப், அவங்க போடக்கூடிய அந்த கிளாத்ல பண்ணக்கூடிய அந்த டிசைன்,
எதுவுமே எங்கேயுமே வந்து என்ன ஆக போறதுல டயர்டாக போறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லெசனுடைய அந்த டிசைன் நேம்லாம் வந்து இங்க இருக்கும் இந்த பேஜஸ்ல, இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஜஞ்சீர்னா இதுதான், இந்த இப்படி வளையம் வளையமா இருக்கும். மச்லி டாங்கா அப்படின்னா இந்த ஃபிஷ் டிசைன்னு சொல்லுவாங்க இத. அதுக்கப்புறம் பர்வா டாங்கானா இதுதான், இப்படி நேர் நேரா வரும். லீஃப வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நேர் நேரா என்ன செய்வாங்க, ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. உல்டி பக்கியாங்கிறது இதுதான். அதுக்கடுத்து குலாவுவா ஜஞ்சி டாங்கா, அந்த டிசைன் இதுதான். ஸ்டிச்சிங் பண்றவங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் பண்றவங்களுக்கு வந்து இத பத்தி ஒரு இத பத்திய விஷயங்கள்லாம் வந்து தெரியும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இதையுமே வந்து நீங்க ஸ்பெல்லிங்கோட படிச்சு எழுதி பார்த்துட்டு போயிருங்க. ஹிந்தி வந்து நம்ம மதர் டங் கிடையாது. ஸோ அதை லேர்ன் பண்றதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஒரே நாள்ல ஒரே வீக்ல வந்து படிக்க முடியாது. ஸோ கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா படிச்சா மட்டும்தான் முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லெசனை ஃபுல்லா ஒரு 5 or 6 times ஆவது ரீட் பண்ணணும். இதுல வரக்கூடிய நியூ வேர்ட்ஸ் எல்லாம் 10 times ஆவது எழுதி பார்க்கணும். அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர், எம்சிக்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச், இது ரிலேட்டிவா கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. அது மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ல இந்த என்னென்ன விளையாட்டு விளையாண்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, பிள்ளைங்களாம் அந்த ஊர் பிள்ளைங்களாம் என்னென்ன விளையாட்டு விளையாண்டாங்க, என்ன பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் இலாவால கால்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் என்ன, இதெல்லாம் நல்லா எழுதி படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஜஹா சாஹ் வஹா ராஹ் அப்படிங்கிறத ஃபில்லப் லெவலுக்கு படிச்சுட்டு போயிருங்க. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்க நான் டைப் பண்றேன். நீங்க வேற எதுவும் கான்டாக்ட் பண்ணணும்னா இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.